வணக்கம். உலகில் வாழும் அனைத்து பகுதி தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். 60லும் ஆசை வரும். 60 வயதான ஒரு வாலிப கிழவருக்கு கூட ஆசையை தூண்டக்கூடிய வகையில் ஒரு மருந்து இங்கு சொல்லியிருக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 108 மூலிகைகள் கலக்கப்பட்டு லேகியமாகவும் சூரணமாகவும் தயாரித்து கொண்டு வருகிறோம். சரி, இந்த மூலிகைகளினால் என்ன பயன் என்றால், 60 வயது உள்ள ஒரு வாலிபனும் 20 வயதிலேயே கிளத்தன்மை அடைந்த கைப்பழக்கத்தினாலும் அல்லது வேறு மாதருடன் தொடர்பு வைத்து கொண்டதினால் இளமையிலேயே சுய இன்ப பழக்கத்தால் அவர் கெட்டு தாதுகளை இழந்து சத்து இல்லாமல் இருக்கும் 20 வயது கிளத்தன்மை அடைந்த இளைஞனுக்கும் இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற ஒரு அருமையான மருந்து இதுதாங்க. இங்கே காட்டப்பட்டிருக்க மூலிகைகள் சுமார் 11 மூலிகைகள் மட்டும் காட்டப்பட்டுள்ளது. அதேபோல் இந்த மூலிகைகளோடு இன்னும் பல மூலிகைகள் சேர்ந்து 108 மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு இளைஞனும் துடிப்பயமாக இருக்க வேண்டும். வயது முதிர்ந்தவரும் 60 வயது தாண்டியவரும் 60க்கு மேல் உள்ள ஒரு வயதிக இளைஞனுக்கும் இந்த மருந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த 108 மூலிகைகள் கொண்ட லேகியமோ சூரணம் என்று அழைக்கப்படும் பொடியையோ பாலில் கலந்து சாப்பிடும்போது இழந்த வாலிபத்தன்மை மீட்டப்படுகிறது. ஆணுறுப்பு மிகவும் தளர்ந்து போய் செயல் இழந்த நிலையில் உள்ள ஆண்களுக்கு இந்த மருந்து வரப்பிரசாதம். தனிமையில் வாழும் வயது முதிர்ந்த தம்பதியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த மருந்துகள் எல்லாம் நரம்புகளை நல்ல விதமாக ஊக்குவிக்கும். பாருங்கள், ரொம்ப அருமையான மருந்து. இதில் காட்டப்பட்டுள்ள மூலிகைகள் மிகவும் முக்கியமானது. பாறை ஒட்டி என்று அழைக்கப்படும் ஒரு பயங்கரமான மூலிகை. இதற்கு குகைப்புல் என்ற ஒரு பெயரும் உண்டு. இது விந்தை என்ன செய்யும்னாக்கா, குடும்பத்தில் இல்லறத்தில் ஈடுபடும் போது லேசில் விந்து விடாமல் நீண்ட நேரம் வயோதிகத்திலும் வாலிபத்தன்மையுடன் வாழ்க்கையை நடத்தலாம் என்பது உறுதி. இதேபோல் இங்கு காட்டப்பட்டிருக்கும் மூலிகைகளும் அதே மாதிரி தான் செயல்படுதுங்க. இது போன்ற 108 மூலிகைகளால் செய்யப்பட்ட மருந்தை வாங்கி நீங்கள் பயன்பட வேண்டும் என்பது என்னுடைய மனமார்ந்த கருத்து. சரி, இந்த 108 மூலிகை மருந்து எதையெல்லாம் செய்கிறது என்று பார்ப்போம். தன்னை அறியாமல் கனவில் விந்து வெளியேறுதல். ஒரு ஆபாச காட்சியை பார்க்கும்போது விந்து கசிவு ஏற்படுதல் அல்லது வெளியேறுதல். ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை அடைந்தவுடன் விந்து வெளியேறிவிடுதல். கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபட்டவுடன் அல்லது ஈடுபடுவதற்கு முன் விந்து வெளியேறிவிடுதல், அதாவது ப்ரீ மேச்சர் எஜாகுலேஷன் ஆகிவிடுதல்.
அல்லது உள்ளே செலுத்திய பிறகு ஓரிரு வினாடிகளில் விந்து வெளியேறி தன்னுடைய உடல் சக்தியை இழந்து தோன்று விடுதல். இப்போ எழுச்சியே இல்லாத ஆண் உறுப்புக்கு இது ஒரு அருமருந்துங்க. விந்து கசிவை நிப்பாட்டிடும். கனவில் விந்து ஒழுகுது அப்படின்னாலும் விந்து வெளியேறுது என்றாலும் அதை கண்டிப்பாக இந்த மருந்து முழுக்க முழுக்க சரி செய்து விடும். நீண்ட நேரம் கணவன் மனைவி போதும் என்ற அளவிற்கு இன்பத்தை கண்டு நல்வாழ்க்கையை வாழ இந்த மருந்து பயன்படும் என்பது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. அருமையான வாழ்க்கையை மீண்டும் பெறுங்கள். இழந்த வாழ்க்கையையும் இழந்த சத்தையும் மீண்டும் பெறுங்கள். இன்ப உணர்வுகளை கிளறிவிடும் இந்த மூலிகைகளினால் நீங்கள் நிறைய பயன்பெற்று குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் குழந்தை பெறும் வாய்ப்பு. திருமணத்துக்கு பயமா? கவலையே வேணாம். திருமணத்துக்கு பயமே பட வேண்டாம். இதோ இந்த மூலிகை மருந்தை சாப்பிடுங்க. திருமண பயம் நீங்கிவிடும். குழந்தை பாக்கியம் பெறவும், ஆண்மை சக்தியை அதிகரிக்கவும், நேரம் கூடவும், விரைப்புத்தன்மை அதிகமாக அதிக நேரம் நீடித்து இருக்கவும், விந்து எவ்வளவு சிரமப்பட்டாலும் வெளிப்படாமல் இருப்பதற்கு இந்த மூலிகை வேலை செய்கிறது. இதனால் நீங்கள் நீண்ட இன்பம் போதிய அளவு போதும் என்ற அளவிற்கு இல்லறத்தை இன்பமாக துய்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போங்க. கவலைப்பட வேணாம். எந்த நோய்க்கும் மருந்து இருக்குது.